அதனாலேயும் முடி கொட்டும். இன்னும் சிலருக்கு அவங்க தண்ணி குடிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கலாம், அதனால முடி கொட்டும். அதே மாதிரி சில பேருக்கு தண்ணி மாறினதுனால முடி கொட்டும். ஏன்னா சில பேர் வேறு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிருப்பாங்க, நல்ல தண்ணி யூஸ் பண்ண இடத்துல இப்போ போர்வெல் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அதனால கூட முடி உதிரும். இன்னும் சில பேருக்கு அது ஜெனட்டிக்காக அவங்களுக்கு முடி உதிரலாம். சிலருக்கு முடியை இழுத்து சீவறதுனால ட்ராக்ஷன் பால்னஸ்ன்னு சொல்லிட்டு இழுத்து சீவறதுனால முடி கொட்டியிருக்கலாம். சில ஜென்ஸ்க்கு பைக்கில் போகும்போது அவங்க ஹெல்மெட் போடுறதுனால முடி கொட்டும். அதுக்கு அவங்க என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக ஒரு ஸ்கார்ஃபை கட்டிட்டு அதுக்கு மேலே அவங்க ஹெல்மெட் போட்டு போனாங்கன்னா பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போல்லாம் முடியுமோ லூஸாக விட்டுட்டு நல்லா ஒரு ஹேர் வாஷ், ஆயில் மசாஜ் இதெல்லாம் அவங்க எடுத்துக்கலாம். நிறைய தீர்வுகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெர்பலாக எப்படி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஃபால் ரெமெடி ஆயில் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு முதல்ல சொல்கிறேன். சின்ன வெங்காயம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது சின்ன வெங்காயம் தான். பிகாஸ் அதில் இருக்கிற சில சல்ஃபர் அந்த மாதிரியான சில கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஈவன் டெட் ஃபாலிகல்ஸில் திரும்பவும் ஹேர் வளர வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது இந்த ஷாலட்ஸ் அப்படின்னு சொல்கிற சின்ன வெங்காயம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட். அது கூட நான் ஜஸ்ட் 1-2 பூண்டு யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப குளிர்ச்சி சின்ன வெங்காயம், அதை நெகேட் பண்ணுறதுக்காக இந்த பூண்டு யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இது ஆன்டி பாக்டீரியல். அதனால் தலையில் ஏதாவது பூச்சி இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது கூட இது சரிப்படுத்திடும். அதனால் பூண்டு 2வது இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். 3வது இன்க்ரீடியன்ட் வெந்தயம். இதை நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுவும் ரொம்ப நல்லது ஹேருக்கு, நல்ல ஒரு ஷாம்பு மாதிரி அண்ட் நல்ல ஊட்டச்சத்தும் கொடுக்கும். ஸோ இப்போ ஹேர் ஃபால் ஆயில் செய்யும்பொழுது இது 3 தான் ரொம்ப முக்கியமான ஹெர்ப்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறது. நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லலாம், ஹெர்ப்ஸ்ன்னு சொல்கிறத விட. ஸோ இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் லிக்விட் கோல்டுன்னே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹேருக்கு நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ முதல் இன்க்ரீடியண்ட்டாக நான் கோகனட் ஆயிலை இந்த வெசலில் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒருத்தருக்கு வேணுன்ற அளவு தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் மேபி ஒரு 20 ml தான் இது நான் எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெயை. லேசாக சூடாகட்டும். இது ரொம்ப நரிஷிங். இது தலைக்கு ரொம்ப நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும், ரொம்ப ஒரு நல்ல கிளென்சிங் ஏஜென்ட்னு சொல்லலாம், கூலிங்காகவும் இருக்கும். அதனால் இது நம்ம ஒரு 20 ml எடுத்துக்கிறோம். அதில் நான் யூஸ் பண்ண போகிறது சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் தான் ஷாலட்ஸ்ன்னு சொல்கிறது. ஒரு 4-5 எடுத்துக்கலாம். ஒரு தலைக்கு வேணுங்கிறது ஒரு 4-5 சின்ன வெங்காயம். ஸோ இந்த சின்ன வெங்காயம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப லோ ஹீட்டில் வச்சுருந்தா போதும். ஒரு 120 அந்த மாதிரி ஒரு ஹீட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். கேஸ் அடுப்பில் செய்யும்போது சிம்மில் வைக்கலாம். ஸோ இது நல்லா அது சுருங்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லா அது ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் சுருங்கும்போது ஜஸ்ட் அதில் 2 பல் பூண்டு, ஓகே, அது மட்டும் இதில் போடலாம். அது நல்லா வதங்கணும், சின்ன வெங்காயமும் பூண்டும். அப்போ தான் இந்த ஆயில் கெடாமல் இருக்கும். அடுத்ததாக யூஸ் பண்ணுறது வெந்தயம். இதை நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த வெந்தயத்தை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு அரோமா வருது. தேங்காய் எண்ணெய் அண்ட் வெங்காயம், வெந்தயம் இதோடைய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. பூண்டோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா வருது. ஸோ இது நல்லா வதங்கின உடனே நம்ம இதை அரைக்க போகிறோம். ஓகே, இப்போ வதங்கின உடனே அரைச்சிட்டு பார்க்கலாம். இது வெங்காயம், வெந்தயம், பூண்டு அரைச்ச விழுது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதை அரைச்சது எல்லாமே இதில் போடுறேன். இரும்பு நிமிஷம் மிக்ஸ் ஆகும். ஆன் பண்ணிக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுட்டு திரும்பவும் நம்ம இந்த ஆயிலோடு சேர்த்து இதை பிளெண்ட் பண்ணிக்கிறோம்.
ஹீட் பண்ணுறவங்க ஹீட் பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட் வெயிலில் வச்சு கூட எடுக்கலாம். ஒரு பாட்டிலில் போட்டு தினமும் வெயிலில் வச்சு ஒரு 4-5 நாள் வெயிலில் வச்சு எடுத்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதை விட இன்னும் ரொம்ப ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹீட் பண்ணிடுறது நல்லது. ஸோ இதில் வந்து செடிமெண்ட் அடியில் இருக்கும், மேலே அந்த எண்ணெய் தங்கி இருக்கும். இந்த எண்ணெயை எடுத்து நம்ம ஸ்கால்ப்புக்கு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்க்குறீங்க, இது மேலாக இந்த எண்ணெயை மட்டும் எடுத்து நம்ம ஸ்கால்ப்புக்கு மசாஜ் பண்ணால் முடி கொட்டாமல் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், டேண்ட்ரஃப் எல்லாம் போகும். ஒரு 4-5 நிமிஷம் இதை ஹீட் பண்ணால் போதும், நல்லா அதோடைய எசன்ஸ் உள்ளே இறங்கிடும். இதை அன்றைக்கே யூஸ் பண்ணுறதை விட ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்பப்போ எடுத்து கொஞ்சம் லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும். கூலாக இருக்கிற இடத்துல வைங்க. ஓகே, ஃப்ரீசர் கிட்ட அடியில் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சுருக்கலாம். ஃப்ரீஸ் பண்ண வேண்டாம், ஆனால் ஃப்ரீசருக்கு கீழே உள்ள பகுதியில் வைக்கலாம். ஆர் அப்பப்போ நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்லதாக இருக்கும். அதாவது இந்த வாரத்துக்கு இன்றைக்கி ஒரு நாள், இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். திரும்பவும் வேணும்னா அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம். இது மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்ல பெஸ்ட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் இருக்கிற இந்த ஆயிலை மட்டும் எடுத்து இப்போ நான் ஒருத்தருக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயிலை நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஸ்கேல்ப்புக்கு தான் மெயினாக வேணும், அதனால் நான் ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு செக்ஷனாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கையாலையும் பிரிக்கலாம், ஜஸ்ட் இப்படியே பிரிக்கலாம், கையால் பிரித்தாலே. இப்போ சில பேருக்கு டேண்ட்ரஃப் இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா வச்சு அழுத்தி நீங்கள் அந்த ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி போடலாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் பிரிங்க. இதே மாதிரி ஒரு செக்ஷனாக பிரித்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா இடத்துக்கும் இந்த ஆயில் போய் சேரும். ஸோ அதனால் இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இதே மாதிரி இந்த பக்கமும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அகெயின் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு நல்லா ஸ்கேல்ப்பில் படுதான்னு பார்க்குறேங்க. இன்னொரு செக்ஷன் பிரித்து ஓவராலாக முடிக்கு படுற மாதிரியும் யூஸ் பண்ணுங்கள், ஸ்கேல்ப்பில் படுற மாதிரியும் யூஸ் பண்ணுங்கள். சில பேருக்கு இந்த இடத்துலலாம் டேண்ட்ரஃப் ரொம்ப இருக்கும், இந்த ஓரங்களில், அதனால ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கும். பேக்லேயும் இந்த மாதிரி ஸ்கின் அண்ட் ஹேர் ஜாயின் ஆகிற இடத்துல நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஆயில் வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பேக்லேயும் அதே மாதிரி பிரித்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி திக்கான ஹேர் இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக உள்ளே வந்து நிறைய அவங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்துடும், ஏன்னா சீக்கிரமாக காயாதனால. ஸோ அதே மாதிரி ஸ்மால் ஸ்மால் செக்ஷன்ஸாக பிரித்து போடலாம். ஸோ இப்படி ஃபுல்லாக போட்டுடலாம். கை நகங்கள் ஷார்ட்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அதை செய்யும்போது கீறாமல் இருக்கும். அதனால் நகங்கள் ஷார்ட்டாக கட் பண்ணி ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக இந்த ஸ்கேல்ப்புக்குள்ளே இந்த ஆயில் போகிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு மசாஜ் பண்ணிங்க, நீங்களும் மசாஜ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே உள்ள முடிக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் டிப் பண்ணி எல்லா முடியிலையும் படுற மாதிரி. அப்போ இந்த எட்ஜஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த ஓல்டஸ்ட் ஹேர் வந்து சீக்கிரமாக ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய ஹேர், இதில் தான் வந்து நமக்கு ஈஸியாக பிளவுப்படும். அதனால் இந்த ஹேர் க்ரோத் ஆயிலை நல்லா இந்த எட்ஜஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஆயிலை ஓவர் நைட் விட்டாலும் ரொம்ப நல்லது. பட் ஸ்மெல் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலோட ஸ்மெல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கீர்த்தி? நல்லா இருக்கா? ஓகே. ரொம்ப ஹெர்பல் ஸ்மெல்லிங் அண்ட் ரொம்ப நரிஷிங்காக இருக்கும். இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி அவங்களுடைய ஹேர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கோம் கீர்த்திக்கு. அவங்களுடைய ஹேர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக கேர்லாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது.
முதல்ல கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்கேல்ப்பும் ரொம்ப க்ளீனாக இருக்குது, அந்த டேண்ட்ரஃப்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக இதை பார்த்துருப்பீங்க, ட்ரை பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. உங்களுக்கான வீடியோஸு நாங்கள் செய்கிறோம். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கலாட்டாக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.